மாமா பையன் இருக்கா பார்த்தீங்க, மஞ்சப்பொடி மாமா பையன், அவன் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் ஒரு விஷயம் வந்து ரஜினி அவர்கள் ஒன்று சொன்னதாகவும் அஜித் அவர்கள் ஒன்று சொன்னதாகவும் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த போஸ்ட் பாருங்க, நான் அரசியல் கட்சி தொடங்கினால் என் ரசிகர்கள் பணத்தை இழப்பார்கள் அப்படின்னு ரஜினி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா. என்னுடைய சுயநலமான நோக்கத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அஜித் கொடுக்குறதா சொல்லி மஞ்சப்பொடி மாமா பையன் அந்த போஸ்ட்டை போட்டிருக்கான். இந்த வீடியோ பார்க்கறனால நம்ம அஜித் பற்றி பேசினாலையோ ரஜினி பற்றி பேசினாலையோ அவருடைய ரசிகர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அகேன்ஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு பல பேர் நீங்கள் கருத்து தெரிவிச்சிங்க அப்படின்னா உங்கள் எல்லார்கிட்டையும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த நடிகர் பின்னாடி போய் அந்த நடிகர் பின்னாடி போய் நான் அதுக்காக இவர் ஓட்டு போட மாட்டேன், இதுக்காக இவர் ஓட்டு போட மாட்டேன் தற்குறித்தனமாக யோசிக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் ஓட்டும் போடாமல் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. இது அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு. பட் என்னுடைய சுயநலமான நோக்கத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அஜித் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த வார்த்தை தேவைதானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அஜித் அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்கு ரசிகர்கள் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அதே லெட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இனி வரப்போகிற காலங்களில் கார் ரேஸில் நான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், ஸோ அதற்கான சப்போர்ட்டையும் ரசிகர்களாக நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இதுக்கு பேர் என்ன அஜித் சார் அப்படின்னு கேட்டால் நம்ம அவருக்கு தான் பதில் வாங்கணும். ஏன்னா ரசிகர்கள் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த ரசிகர்கள் தானே உங்களுக்கு தேவைப்படுறாங்க. அந்த ரசிகர்கள் தானே நீங்கள் வந்து இப்போ ஒரு கார் ரேஸ் போகிறீங்க, துபாய்க்கு வந்தீங்க, நீங்கள் கார் ரேஸ்க்கு வந்தீங்கன்னா இத்தனை லட்சம் பேர் இத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க அப்படின்னு அந்த கார் ரேஸில் இருக்கவங்க ஆச்சரியப்படுறாங்க, யார்ப்பா அவர் எங்கேருந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் வந்து நாங்கள் தானே, எங்களுடைய முகங்கள் தானே. நாங்கள் வந்து உங்களை ஆதரிக்கிறனால தானே உங்களுக்கு வந்து இந்த ஃபேம் கிடைக்குது. அப்புறம் நீங்கள் ரசிகர்கள் வேண்டாம் சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்றீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே ரசிகர்களை பயன்படுத்த மாட்டீங்க சுயநலத்துக்கு அப்படின்னா நீங்கள் படம் நடிக்காமல் இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் படம் நடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து தேட்டரில் படம் பார்க்குறாங்க, அதற்கு காசு செலவு பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து செலவு தான். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இல்லை. ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்கு நீங்கள் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு ஒத்துக்கலாம். அப்போ இது வந்து உங்கள் ரசிகர்களை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி தானே. இப்போ நீங்கள் பயன்படுத்தவே இல்லை, எந்த சுயநலத்துக்கும் நீங்கள் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் படமே நடிக்கக்கூடாது. அப்போ உங்களை அவங்க நினைத்து கொண்டு மட்டும் இருப்பாங்க. அஜித்னு ஒருத்தர் இருந்தாருப்பா நம்ம முன்னாடி பயங்கரமாக இருந்துச்சு, இப்போ அவர் படத்தை விட்டு போயிட்டார். இப்போ எப்படி விஜயர்கள் போனாரோ அதே மாதிரி நீங்கள் படத்தை விட்டு போயிட்டீங்க, படமே நடிக்கலை, ஏன்னா ரசிகர் மன்றத்தெல்லாம் கழிச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னும் போது படம் மட்டும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படம் நடிக்கிறனால அந்த ரசிகர்கள் பார்க்கறதுனால தானே உங்களுக்கு 150 கோடி ரூபா இன்றைக்கி சம்பளம் கொடுக்கறதுக்கும் 180 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கும் தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அந்த 180 கோடி ரூபா சம்பளம் எங்கேருந்து வருது? நாங்கள் கொடுக்குறோமோ இல்லையோ உங்கள் ரசிகர்கள் கொடுக்குற காசு தானே. அப்போ நீங்கள் உங்கள் சுயநலத்திற்கு தானே உங்கள் ரசிகர்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னுடைய சுயநலமான நோக்கத்திற்காக அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிறீங்க? சரி, இந்த சுயநலமான நோக்கத்திற்காக நீங்கள் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டிங்கன்ற ஒரு விளக்கத்தோடு போட்டிருந்தீங்கன்னா அது வேறு விஷயம். ஒருவேளை அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தருமாறு உங்களை ஆளும் கட்சிகள் மிரட்டுகிறது